வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் சாப்பாடு டிஃபன் வந்து சம்பா ரவை உப்புமா போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உப்புமா போட்டாச்சு. கொஞ்சமாக அதோட இந்த உப்புமாவோட கொஞ்சம் முளைக்கட்டின பயிரும் கொடுத்தோம்னா உப்புமாவும் பயிரும் சாப்பிட்டாங்கன்னா வயிறு நிறைஞ்சிடும். சூப்பராக காலை டிஃபன் இதுதான். அதோட முடித்ததும் 10 மணிக்கு கடும் காப்பி, கருப்பட்டியும் காப்பித்தூள் போட்டு கடுங்காப்பி போட்டு கொடுத்தாச்சு. அதோட நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ திருவி போட்டு இந்த காப்பி குடித்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் குழந்தைங்க வந்து இந்த தேங்காய் பூ வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தனியாக கொடுத்துட்டு நமக்கு பெரிய அளவு வந்து தேங்காய் பூ திருவி போட்டு கடுங்காப்பி குடித்தாச்சு. இப்போ மதிய சாப்பாடெலாம் முடிக்கிறதுக்கு கீரையெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். பொன்னாங்கண்ணி கீரை தான். அதை கடைஞ்சு பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சாச்சு. மதிய சாப்பாட்டுக்கு கடைஞ்சி முடிச்சதும் அதோட தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடவுளுந்தம் பருப்பு போட்டு வெங்காயம் பொரிஞ்சு வர்றப்போ அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சீரகத்தூளும் போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து தனித்தனியாக தான் பருப்பு தனியாக கீரை தனியாக வேக வச்சு எடுத்தேன். இப்போ எல்லாம் கடைஞ்சது மத்து வச்சு தான் கடைஞ்சேன், மிக்சியில் போடலை. மத்து வச்சு கடைஞ்சால் அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி கடைஞ்சாச்சு. இப்போ அது சீரகம் போட்டு எல்லாம் போட்டு தாளித்து வச்சாச்சு. அதோட முட்டையும் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். புளிக்குழம்பு, அதை வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு வச்சு இந்த கீரையோடு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. கீரை ரெடி ஆயிடுச்சு, முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சாச்சு. இப்போ சப்பாத்தி வந்து நைட்டுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு குருமா வைக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு இருந்தது, பச்சை பட்டாணி அதோட போட்டு சேர்த்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காயோட கொஞ்சமாக சீரகம், சோம்பு, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சம் கடவுளுந்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பொரிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கியதுக்கப்புறமா ஒரு தக்காளி போட்டும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கறி மசால் பவுடர் போட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷம் 2 விசில் இல்லைன்னா 4 விசில் விட்டு எடுத்து இறக்கலாம். நல்லா மசிஞ்சிடும் கிழங்கும். இப்போ வந்து ஸ்கூலெல்லாம் லீவ் விட்டு இப்போ 20 நாளைக்கு மேலே ஆச்சு. ஸ்கூல் திறக்கிறதுக்கு 10 நாள் தான் இருக்குது. ஒவ்வொன்றா ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வைப்போம்னு காலேஜ் போகிற பிள்ளைகளுக்கு சூட்கேஸு இந்த மாதிரி எடுக்க போனோம். ஸ்கூல் பசங்களுக்கும் பேக்கு, சூட்கேஸு, லஞ்ச் பேக்கு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஓரளவு நல்லா தான் இருந்தது. பேக்கும் குவாலிட்டியானதாக தான் இருந்தது. பேக் வந்து எல்லாம் மதுரையில் எடுக்கலாம், அங்கே நம்ம ஊர்லேயும் நல்லா தான் இருக்குன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா இருந்தது. வீட்டில் வந்து தான் ஜிப்பெல்லாம் நல்லா இருக்கான்னு எடுத்து பார்த்தோம். நல்லா இருந்தது. அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எதுவும் எந்த பொருளும் எடுத்து வைக்கணும்னு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கால் வலிக்கு வெறும் கடுகும் நல்லா அரைச்சிட்டு அதோட கொஞ்சமாக 2 சூடம் திருகி போட்டு வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடுகு வந்து நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகு எண்ணெயில் போட்டு காய்ச்சி அதோட குப்பைமேனி இலையும் போட்டு நல்லா முருகை காய்ச்சி துணுண்டு மஞ்சத்தூள் போட்டு அதையும் காய்ச்சி கை பிடிக்கிற அளவு ஜூடு வச்சு அப்படியே நல்லா தேய்ச்சி சூடு பறக்க தேய்ச்சி விட்டுடலாம் முட்டியிலங்கிறக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதோட வீடியோ முடிஞ்சிருச்சு. பாய்.